அக்கினி என்பது ஏவுகணை, போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடியது. அக்கினி ஒன்னினுடைய பிதாமகன் அப்துல் கலாம் 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். இன்றைக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்றது. நான் எவரையும் எதிர்கொள்வேன் என்கிறார்களே, அதற்கு காரணம் அக்கினி 5 வந்து விட்டது. 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். அதன் இயக்குனர் பெயர் சங்கரி. எவ்வளவு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், மன்றத்தில் இருப்போரே, எல்லா மாநிலங்களும் எல்லா கட்சிகளிலும் இருந்து வருகிற தோழர்களை உங்களை பார்த்து சொல்வேன், இன்றைக்கு இந்தியா உலக அளவில் புகழ் பெற்றிருக்கிற இத்தனை விண்கலத்தையும் இயக்கியவர்கள் தமிழர்கள். அது மட்டுமல்ல, அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள். மூன்றாவதாக தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். நெக்ஸ்ட், கொஞ்சம் கவனத்தில் வேறு பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார், தலையசைத்தார். இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. நீ எதை படிக்க சொல்கிறாயோ அது தெரியாமல் இந்தியாவிற்கு புகழ் தேடி தந்திருக்கிறவன் தமிழன். நான் நெஞ்சு நிமிர்த்தி தான் சொல்லுவேன். நான் யாரையும் தாழ்த்தவில்லை, ஆனால் நான் உயர்ந்தவன் என்று சொல்வதில் எனக்கு பெருமிதம் உண்டு. இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன், தம்பிகளை தெரிந்து கொள்ளுங்கள். டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க நாட்டின் அதிபர், உலகத்தையே மிரட்டுகிறான். இந்தியாவிற்கு 50 விழுக்காடு ஏற்றுமதி வரி விதித்து மிரட்டுகிறார். அவர் ஒரு பொது மேடையிலே பேசுகிறார். பல நிறுவனங்கள் இருக்கின்றன, சவால் விட்டு கேட்கிறார் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவனை. கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், கூகுள் இல்லாவிட்டால் நம் கையில் செல்லிடப்பேசிகளே பயனில்லை. அதை வைத்துக்கொண்டு பார்க்காதே இல்லை உலகத்தில். எல்லார் கையிலும் செல்லிடப்பேசி, எல்லோருக்கும் கூகுள் தெரியும். அந்த கூகுளின் தலைவன் பெயர் சுந்தர் பிச்சை. அவனு என் தம்பி தான், தமிழ்நாட்டு இளைஞர். டொனால்ட் ட்ரம்ப் கேட்கிறார், இந்த கூகுள் நிறுவனம் இயங்குவது அமெரிக்காவில். இந்த நிறுவனம் அமெரிக்காவுக்காக செயல்பட போகிறதா, இந்தியாவிற்காக செயல்பட போகிறதா? அவன் எழுந்து பொறுமையாக நிதானமாக சொன்னான், மனித குலத்திற்காக பயன்படும். காரணம், அவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மண்ணிலிருந்து சென்றவன். இப்போது புரிகிறதா? தமிழ் படித்தவர்களை ஊக்குவிக்கிறோம், தமிழர்களை உயர்த்துகிறோம், இந்த நாட்டையும் உயர்த்துகிறோம், வந்தாரை வாழ வைக்கிறோம், யாரையும் ஏற்றி போற்றி தாழ்த்தி என்று இல்லை, எல்லோரையும் ஒன்றாக கருதுகிறோம். நான் கேட்பேன், லதா மங்கேஷ்கரின் பாடலை நான் ரசிக்கிறேனே, பி சுஷிலாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பேன். தெரியாது என்று தான் சொல்வார்கள். நாங்கள் வடக்கே இருந்த தலைவர்களை கொண்டாடினோமே, எங்களுடைய தலைவர்களை நீங்கள் கொண்டாடினீர்களா? முதல் முறையாக 2 ஜீவாந்திர தண்டனையை பெற்று சிறையிலே செக்கெழுத்தவர் வ.உ. சிதம்பரனார். வேறு எங்கும் இல்லாத கொடுமை நடந்தது. மனிதனை மாட்டுக்கு பதிலாக வைத்து செக்கெழுக்க வைத்தார்கள். அவர் இறந்ததற்கு பின்னால் எவ்வளவோ நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து கலைஞர் முதல்வராக இருக்கிற போதுதான் அவர் இழுத்த செக்கு எங்கு இருக்கிறது என்று தேடி, கோவையில் ஒரு மூலையில் இருக்கிறது என்று தெரிந்து அதை கொண்டு வந்து ராஜாஜி ஹாலிலே நினைவு பொருளாக வைத்தது திராவிட கட்சியின் ஆட்சி, திமுக ஆட்சி. ஆக நாங்கள் யாரையும் விட்டதும் இல்லை, யாரையும் தாழ்த்தியதும் இல்லை. அதே நேரத்தில் எங்களை தொட யாராவது வந்தால் நாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத கட்சி எதுவும் இல்லை, தெரியாத தலைவர்கள் யாரும் இல்லை. நன்றாக யோசியுங்கள். இன்னும் 100 நாள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கின்றன. இது நாள் வரை நடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. நடைபெறப் போகிற இந்த தேர்தல் ஒரு தத்துவ போர். இந்த மண்ணுக்கும் நம்முடைய மரபுக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்றிடாத, ஒத்துவராத ஒரு தத்துவத்தை உள்ளே நுழைப்பதற்கு ஒரு கூட்டம் வடக்கே இருந்து தங்கள் படைபலத்தோடு வருகிறது. வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக உள்ளதை போல அதற்கு துணை போக இங்கும் ஒரு கூட்டம் வால் பிடிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்து மேடை என்பது அடுத்தவர்களை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் அல்ல, இது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். உலகத்தில் பல நாடுகளுக்கு அரசியல் சட்டம் உண்டு. அமெரிக்காவுக்கு உண்டு, ஆஸ்திரேலியாவுக்கு உண்டு, கனடாவுக்கு உண்டு, தென்னாப்பிரிக்காவிற்கு உண்டு, இப்படி பல நாடுகள். ஆனால் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டதில்லை. 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு இயற்றப்பட்ட சட்டம் நம் கையில் இருப்பது. அந்த அரசியல் சட்டத்தின் வரைவு குழு தலைவராக அறிஞர் பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் இருந்தார்கள். இந்த நாடு, அரசாங்கம் நல்லவர்கள் கையில் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். காவலன் விழித்திருந்தால் கல்வனின் பயம் இருக்காது. காவலனே கல்வனாக மாறினால் மக்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது.
தமிழ்நாடு எதற்கும் தாழ்ந்தது இல்லை. தமிழன் எவனுக்கும் குறைந்தவன் இல்லை. இன்றைக்கு உலகத்தின் உச்சக்கட்ட பொறுப்புகளில் இருக்கிறவன் தமிழன் தான். நம்மை நம்பி வடபுலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். பீகார் மாநிலத்திலிருந்து வந்து இங்கு உழைக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவனின் பிள்ளை 3வது படிக்கிறது அரசு பள்ளியில். அந்த பிள்ளையை போய் பேட்டி காண்கிறார்கள். என்னம்மா இந்த ஊர் எப்படி இருக்கு? அதுக்கு கொஞ்சம் தமிழ் பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தை சொல்கிற பதில் நன்றாக கவனியுங்கள். எங்களுடைய ஊரில் என் அப்பா அம்மா கூட செருப்பு போட்டதில்லை. இங்கே எனக்கு புது செருப்பு தருகிறார்கள். நான் பள்ளிக்கூடத்திற்கு கிழிந்த ஆடைகளைத்தான் அணிந்து போயிருக்கிறேன். எல்லோரும் கிண்டல் செய்வார்கள். இங்கே எனக்கு வருடம் பிறந்தவுடன் புது துணி தருகிறார்கள். அவர்களைப் போலவே எனக்கும் அதே நேரத்திலே தருகிறார்கள். மருத்துவ படிப்பிற்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சம்பந்தம் எதுவும் இல்லை. அது ஒரு சதி. சமஸ்கிருதத்தை நீங்கள் படிக்க விரும்பினாலும் படிக்க கூடாது என்று மனு தர்மம் சொல்கிறது. அந்த வேதத்தை காதிலே கூட கேட்கக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் அதை படித்தவர்கள் மட்டும்தான் டாக்டராக முடியும் என்கிற போது ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும் மருத்துவர்களாக மாற, நம்மை போன்ற சமுதாயத்தில் பிறந்தவர்கள் ஒன்று கம்பவுண்டராக இருக்க வேண்டும் அல்லது நோயாளியாக இருக்க வேண்டும் என்ற நிலை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு துளி பேனா மையினால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த ஒரு காரியம் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை, பெரிய சட்ட திருத்தம் எல்லாம் இல்லை. மருத்துவர் படிப்பிற்கு சமஸ்கிருதமும் தேவை என்பதில் தேவை இல்லை என்று ஒரு சொல்லை சேர்த்தார்கள். இல்லை என்ற ஒரு சொல்லை சேர்த்த காரணத்தினால் என் மகள் டாக்டர். இங்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்கள். உலகத்திலேயே முதலாக விண்கலம் அனுப்பி நிலவிலே ஒரு மனிதனை இறக்கியது அமெரிக்க நாடு. அந்த விண்கலத்தின் பெயர் அப்போலோ. இறங்கியவன் பெயர் ஆம்ஸ்ட்ராங். அதிலே ஒரு செய்தி உண்டு. அது மீண்டும் இளைஞர்களுக்கு 2 பேர் போகிறார்கள். அது தாய்மார் இளைஞர் பெண்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேர் போகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் பெயர் காலின்ஸ். நிலவில் இறங்க வேண்டிய அந்த பொறுப்பு காலின்ஸுக்கு தரப்பட்டிருக்கிறது. போய் அந்த கலம் இறங்கியவுடன் கமாண்ட் உத்தரவு வருது, காலின்ஸ் இறங்கு. இவன் கொஞ்சம் தயங்குகிறான். இதுவரை இங்கே யாரும் வந்ததில்லையே, இறங்கினால் புதைந்து போவோமா, ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குமா, யோசித்துக் கொண்டிருக்கிற போதே the next command comes, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், ஒரு நொடி தாமதித்தாலும் அவர்கள் போட்ட கணக்கு மாறிவிடும் என்ற காரணத்தினால் அடுத்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைத்தவன் யோசித்த காரணத்தால் அதை இழந்து போகிறான். மறந்து விடாதீர்கள், வாழ்க்கையிலும் அதுதான். அதற்கு பின்னால் உலகின் பல நாடுகள் விண்கலம் அனுப்பி இருக்கிறது. ஆனால் முதலாக நிலாவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்துட்டு வந்த விண்கலம் இந்தியாவினுடையது. அதன் பெயர் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. This I said in the parliament. உள்துறை அமைச்சர் இருக்கிறார், மறுபடியும் மன்னிங்கள். உள்துறை அமைச்சரும் அங்கே இருக்கிறார். இந்த ஆங்கில சொல்லை பயன்படுத்தியதனால் அண்ணாதான் அப்படி மேடையில் பேசுகிற போது ஆங்கிலத்தை பயன்பட மாட்டார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசினால் அவருக்கு ஈடாக அங்கு யாருமே கிடையாது என்ற வரலாற்றையும் பதித்து விட்டு வந்திருக்கிறார். அவர் வழியில் வருகிறவர்கள். நான் மக்களோடு பேசுகிறேன், மக்கள் மொழியில் பேசுகிறேன். நம்முடைய தாய்மொழி, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழியிலே பேசுவதை விட சுகம் என்ன இருக்கிறது? உள்துறை அமைச்சரும் இருக்கிற மன்றத்தில் நான் சொன்னேன், அவர்தான் உன்னிப்பாக கேட்பார் நம்ம பேசுகிற போது. சந்திராயன் 1 இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 2 தோல்வி அடைந்தது. அது தோல்வி அடைகிற போது அதற்கான காரணங்கள் என்ன என்று ஆய்வு செய்ய ஒரு குழு நியமிக்கிறார்கள். குழு ஆராய்ந்து தந்ததல்லவா, அந்த குழுவின் தலைவர் தான் இப்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார். அடுத்து சந்திராயன் 3. சந்திராயன் 3 தான் இப்போது பாராட்டப்பட்டு நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பது. அது என்ன காரணம் என்றால் தென் துருவத்திலே போய் இறங்குகிறது. எதனால்? மறுபடி சொல்கிறேன் தகவலுக்காக. எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 30, 40, 50 ஆண்டுகள் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சந்ததியினர் இருப்பார்கள், நாம் இருக்க மாட்டோம். படிப்பு கொடுத்திருப்போம், காசு பணம் சேர்த்திருப்போம், வீடு கட்டி கொடுத்திருப்போம், வண்டி வாகனம் இருக்கும், குடிக்க தண்ணீர் இருக்குமா தெரியாது, சுவாசிக்க காற்று இருக்குமா தெரியாது. இன்றைக்கு இந்த பூமி பந்தில் இருக்கிற மொத்த தண்ணீரில் 3 விழுக்காடு தான் மனிதர்கள் மக்கள் உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடியது.
அந்த 3 விழுக்காட்டு தண்ணீரையும் வீணாக்குகிறோம், மாசுபடுத்துகிறோம், பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத அவல நிலை வரக்கூடும். பொது கண்ணோட்டத்தோடு வந்தவர்கள் எல்லோரையும் கேட்கிறேன், இந்த 55 நிமிஷத்தில் நான் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினேனா? ஏன்? நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன். பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிப்பாய். நான் எந்த ஊருக்கு போனாலும் என் உறவினர்கள் வீடு எங்கு இருக்கிறது என்று நான் தேடியதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, நேரமும் கிடையாது. அவர்கள் இருந்தால் அங்கு சென்றால் அவர்கள் எப்படி என்னை உபசரிப்பார்களோ அதைவிட அதிகமாக கழகத் தோழர்கள் எல்லா ஊர்களிலும் நிறைந்திருக்கின்றார்கள். எனக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது. என்னை பெற்ற தந்தையை நான் பிறந்த 3வது மாதம் இழந்தேன். 29 வயதில் விதவையாகி அதற்கு பின்னால் என்னை வளர்த்தி இந்த அளவிற்கு ஆளாக்கி படிக்க வைத்த என் தாயாரும் இல்லை. அண்ணன் தம்பி இல்லை, மாமன் மைத்தான் கிடையாது. இவர்கள் தான் எனக்கு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. நான் ஒன்றுமில்லாதவன் அல்ல, ஆயிரக்கணக்கான அண்ணனையும் தம்பியையும் பெற்றவன். அது இந்த கருப்பு சிவப்பு கொடி தந்தது. அதனால் தான் ஓடோடி வருகிறேன் உங்களை காண்பதற்கு. நீங்களும் என்னை அழைப்பதற்கு அதுதான் காரணம். கழகத்தின் கொள்கைகளை மேடையில் சொல்கிறவன் என்ற அந்த உணர்வோடு இவர்கள் அணிவித்த இந்த கைத்தறி ஆடைகளும் பொன்னாடைகளும் நம்முடைய இயக்கத்தின் கொள்கைகளை மேடையில் எல்லோருக்கும் மனம் பதிகின்ற அளவிற்கு பேசுகிறார் என்பதை காட்டுவதற்கான அன்பு அளிப்பு. அது எனக்கு தரப்படுவது அல்ல. தபால் நிலையத்திற்கு சென்று நீங்கள் அல்லது வங்கிக்கு சென்று ஒருவருடைய பெயரிலே பணத்தை கட்டுவீர்களே, ஆனால் அதை அங்கே ஒருவர் வாங்கிக் கொள்வார். அதனால் அது அவருடைய பணம் அல்ல, அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை அவர்களுக்கு சென்று சேரும். எப்படி வங்கியிலோ தபால் அலுவலகத்திலோ நீங்கள் கொடுக்கிற பணம் விலாசதாரருக்கு போய் சேருகிறதோ அதை போல இவர்கள் அணித்த இந்த சால்வைகளும் துண்டுகளும் எனக்கல்ல, அறிஞர் அண்ணாவுக்கும் தலைவர் கலைஞருக்கும் போய் சேரும். தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சென்று சேர்ந்தது. ஆக இந்த இயக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, எல்லா கட்சிகளையும் போல. என்றால் ஒரு தேர்தலின் வெற்றி தோல்வி இதன் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தீர்மானிக்கும். சுதர்சனம் இங்கே பேசுகிற போது ரொம்ப வேகமாக இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று சொன்னார். அந்த வார்த்தையே தவறு. இந்த இயக்கத்தை எவனாலும் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லுவது. இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இயக்கம். மண்ணோடு இந்த மக்களோடும் மரபோடும் ஒன்றிப்போன ஒரு பேர் இயக்கம். பெரியாரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அறிஞர் அண்ணா கண்ட அரசியல் இயக்கம். கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று தேர்தலில் ஈடுபடுகிறோமே தவிர பதவி, பணம், அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அல்ல. மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய இடத்திற்கு சென்றாக வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இது வசந்த காலமாக இருக்கிறது மக்களின் வாழ்க்கைக்கு. இந்தியாவிலே பல துறைகளில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடம் என்கின்ற அளவிற்கு அவருடைய ஆட்சி திறன் இருக்கின்றது. பதட்டமான நேரங்களில் அணுகுமுறை நிதானத்தோடும் பக்குவத்தோடும் இருக்கின்றது. எல்லோரும் பார்த்து பரவசப்படுகிறார்கள். இவரை போல் ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடைக்காதா என்று மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இயங்குகிறார்கள். இப்போது நான் எதிரே இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு சொல்வேன், நடைபெறுகின்ற இந்த கூட்டம் எங்கள் கட்சிக்காரர்களை மட்டும் அழைத்துகிற கூட்டம் அல்ல. என்றால் இது ஒரு அரங்கத்திலே நடக்கும். அந்த அரங்கத்தில் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை சொல்வோம், வியூகங்களை சொல்வோம், எதிர்காலத்திற்கு என்ன பணிகள் என்று அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இது பொதுக்கூட்டம். வருகிற வழியெல்லாம் சுவரொட்டிகள், பதாகைகள், இவ்வளவு பெரிய துண்டு பிரசுரம் எல்லோருடைய கரங்களிலும். இவர் அவர் என்று இல்லாமல் எல்லோருக்கும் தகவல் சென்று சேர்கிறது. சாலையிலே போகிற ஒருவர் அந்த சுவரொட்டியை பார்த்துவிட்டு இந்த கூட்டத்திற்கு வரக்கூடும். அவர் கழக ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் நடுநிலையாளராக இருப்பார், வேறு கட்சியை சார்ந்த தோழராக இருப்பார்,
எனக்கு அரசியலே ஆகாது, இருந்தாலும் கேட்க விரும்புகிறேன் என்று வரக்கூடியவர் இருப்பார். ஆக இப்படி எல்லோரும் குழுமுகின்ற இடம்தான் பொதுக்கூட்டம் என்பது. அந்த பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு கருத்திலே மனதிலே பதிகின்ற அளவிற்கு விளக்கங்களை சொல்லி ஆதரவு திரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளிப்படையாக நடத்துகிற கூட்டம். உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் உயரமான மேடையிலே நிற்கிறேனே தவிர உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நான் கருதி கொண்டு பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சி இந்த ஜனநாயக நாட்டில் மக்களிடம் சென்று அவர்களோடு பேசி அவர்களுக்கு விளக்கம் சொல்லித்தான் தங்கள் ஆதரவை பெருக்கிக் கொள்ள முடியும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி. நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன். 1920 இருந்து இந்திய நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் என்று சொல்லுகின்ற 2 பிரிட்டிஷ் தலைவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தேர்தல் நடைபெற்றது. அது ஒரு கதை, அது இப்பொழுது தேவையில்லாத ஒன்று அல்லது அவசியம் இல்லாத நேரம் கிடையாது. விடுதலை வேட்கை என்ற குரல் ஒலிக்க தொடங்கியவுடன் இங்கு இருப்பவர்களுடைய அந்த குரலை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை நடத்துவோம், அவர்கள் தங்களுக்கு தேவையான உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகத்தை பார்த்து கொள்ளட்டும், நிதியையும் இராணுவத்தையும் மற்றவற்றையும் நாம் கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்று வெள்ளைக்காரன் வகுத்த அந்த முறையினை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் பல உண்டு. அதில் முதலாக 1920 அப்படி போட்டியிட்டு வென்ற கட்சி தான் நம்முடைய பாட்டன் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம். 17 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தான் தமிழ்நாடு பல முற்போக்கான நிலைமைகளை பெற்றது. இன்றைக்கு இருக்கிற இந்து அறநிலையத்துறை அந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு டாக்டர்களுக்கு படிக்கிறார்கள் என்றால் இந்த கடற்கரை பகுதியிலே வாழ்கிற நீங்கள், சங்கர் பேசுகிற போது சொன்னார் இந்த பகுதியில் என்னவெல்லாம் வளர்ச்சி என்று. எனக்கு நினைவிலே வந்தது, ஒரு காலத்தில் கோடை காலத்திலே இங்கு இருக்கிற குடிசைகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருந்தன. கோடை வந்தால் குடிசைகளுக்கு மேலாக கடலிலே சென்று பாடுபடுகிற மீனவர்கள் வயிறெறிந்து நின்ற நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக்கி அதை ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளாக மாற்றினார். அடுத்து கலைஞர் முதல்வராக வந்தவுடன் அதையும் மாற்றி அவர்களை அடுக்குமாடி வீட்டிலே கொண்டு போய் குடியேற்றினார். இது ஒரு காலம். அதுபோல இங்க இருக்கிற எல்லா தரப்பை சார்ந்தவர்களுக்கும் இந்த தகவலை சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாத ஒன்று. இன்றைக்கு உங்கள் பிள்ளை டாக்டராக வேண்டும் என்று சொன்னால் 12வது முடித்திருக்க வேண்டும், மதிப்பெண்கள் நிறைய பெற்றிருக்க வேண்டும், நீட் தேர்வு எழுதியாக வேண்டும், அதிலே தகுதி பெற்றால் அவர்கள் மருத்துவராகலாம், அவ்வளவுதான். இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் உண்டு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை டாக்டராக வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி தகுதி மட்டும் போதாது, அவர்களுக்கு சமஸ்கிருதமும் தேவை என்ற ஒரு சட்டம் இருந்தது. இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற ஒரு புகழ்பெற்ற மருத்துவரை போய் நாளை காலை கேளுங்கள், தெரியாது என்றுதான் சொல்வார். மருத்துவ படிப்பிற்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சம்பந்தம் எதுவும் இல்லை, அது ஒரு சதி. சமஸ்கிருதத்தை நீங்கள் படிக்க விரும்பினாலும் படிக்க கூடாது என்று மனு தர்மம் சொல்கிறது. அந்த வேதத்தை காதிலே கூட கேட்கக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் அதை படித்தவர்கள் மட்டும்தான் டாக்டராக முடியும் என்கிற போது ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும் மருத்துவர்களாக மாற, நம்மை போன்ற சமுதாயத்தில் பிறந்தவர்கள் ஒன்று கம்பவுண்டராக இருக்க வேண்டும் அல்லது நோயாளியாக இருக்க வேண்டும் என்ற நிலை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு துளி பேனா மையினால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த ஒரு காரியம், பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை, பெரிய சட்ட திருத்தம் எல்லாம் இல்லை. மருத்துவர் படிப்பிற்கு சமஸ்கிருதமும் தேவை என்பதில் தேவை இல்லை என்று ஒரு சொல்லை சேர்த்தார்கள். இல்லை என்ற ஒரு சொல்லை சேர்த்த காரணத்தினால் என் மகள் டாக்டர், இங்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு புகழ்பெற்றும் இந்திய அளவில் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிற மருத்துவர்களுக்கு காரணம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் என்கிற போது, அந்த ஆட்சி காலத்தில் இப்படி பல எத்தனையோ சாதனைகள். பேருந்தில் ஏறினால் இதில் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று இருந்தது. அப்படி செய்கின்ற பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொன்ன சீர்திருத்தம் பேசிய கட்சி நீதி கட்சி. அதுதான் எங்களுடைய மூதாதையர்கள்.
எதற்காக இதை சொன்னேன் என்றால் 1920 நடக்க ஆரம்பித்தது, 47 விடுதலை ஆகிறது, 50 குடியரசு ஆகிறது. அதுநாள் வரை தேர்தலிலே வாக்களிக்கிற உரிமை எல்லோருக்கும் கிடையாது. இன்றைக்கு 18 வயதான எல்லோருக்கும் உண்டு, அன்றைக்கு எல்லோருக்கும் கிடையாது. யாருக்கு தேர்தலிக்க வாக்களிக்கிற உரிமை? வருமான வரி செலுத்துகிறவர்கள், சொத்து வைத்திருப்பவர்கள், நிறைய படித்தவர்கள் என்று மட்டுமே இருந்த நேரத்தில் நாடு குடியரசு ஆகிற போது அரசியல் சட்டத்தை இயற்றுகிறோம். குடியரசு நாட்டுக்கு தேவை ஒரு அரசியல் சட்டம், நம்மை வழிநடத்துகிற சட்டம். அது ஐஏஎஸ் தேர்விலே ஒரு கேள்வி கேட்பார்கள், இந்த நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்பு எது? குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம். இது எதுவுமே இல்லை. 4 கேள்விகள் இருக்கும். நான் இவர்களை பார்த்து கூட இப்போது அந்த கேள்வியை கேட்டு 2 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நிறைய இன்னும் வழக்கறிஞர்கள் கூட இருக்கக்கூடும். எது பெரிய பொறுப்பு? குடியரசுத் தலைவர் எல்லா சட்டங்களையும் நாடாளுமன்றம் இயற்றினாலும் கையெழுத்து போடக்கூடியவர், நாடாளுமன்றம் இயற்றுகிற சட்டத்தை சரியா தவறா என்று பார்க்கக்கூடிய உச்ச நீதிமன்றம். இந்த 3இல் எது பெரியது? 4வது கேள்வி, இதில் எதுவுமே இல்லை. சரியான பதில், இதில் எதுவுமே இல்லை. அப்படி என்றால் எது என்று சொன்னால், குடியரசுத் தலைவர் பொறுப்பை விட, நாடாளுமன்றத்தை விட, உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் பெற்றது அரசியல் சட்டம். அதுதான் எல்லாவற்றிற்கும் மூலம். அதன் அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், இது இளைஞர்களின் கவனத்திற்கு, சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்து மேடை என்பது அடுத்தவர்களை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் அல்ல, இது மாலை நேரத்து பல்கலைக்கழகம் என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். உலகத்தில் பல நாடுகளுக்கு அரசியல் சட்டம் உண்டு. அமெரிக்காவுக்கு உண்டு, ஆஸ்திரேலியாவுக்கு உண்டு, கனடாவுக்கு உண்டு, தென்னாப்பிரிக்காவிற்கு உண்டு, இப்படி பல நாடுகள். ஆனால் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டதில்லை. 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு இயற்றப்பட்ட சட்டம் நம் கையில் இருப்பது. அந்த அரசியல் சட்டத்தின் வரைவு குழு தலைவராக அறிஞர் பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் இருந்தார்கள். அந்த அரசியல் சட்ட சபையிலே பல விவாதங்கள் நடைபெற்றன. இந்த நாடு கூட்டாட்சி நாடாக இருக்க வேண்டுமா, மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டுமா, இப்படி பல்வேறு காரணங்களை ஆராய்கிற போது தேர்தலில் வாக்களிக்கிற உரிமையை பற்றி ஒன்று வருகிறது. இன்னும் மொழியை பற்றியெல்லாம் வருகிறது. இதையெல்லாம் பேச இது இடம் இல்லை. அது அரங்கத்திலே இளைஞர்கள் மத்தியில் பேச வேண்டியது. அப்பொழுது தேர்தலில் வாக்களிக்கிற உரிமையை பற்றி பேசுகிற போது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அண்ணல் அம்பேத்கரும் சொல்கிறார்கள், இது என்ன, இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் ஒரு பிரிவினருக்கு மட்டும் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை, அதை மாற்ற வேண்டும். இனிமேல் 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மன்றத்தில் இருந்த பலர் அதை எதிர்க்கிறார்கள். நீங்கள் தவறு செய்கிறீர்கள், இது தவறான முடிவு. ஏனென்றால் படிப்பறிவில்லாத பாமரனிடம் நாடாளுகின்ற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், தவறான ஆட்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் இந்த 2 பெரிய தலைவர்கள் பண்டித நேருவும் அண்ணல் அம்பேத்கரும் சொன்னது, எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்பதற்காகவாவது நீயும் நானும் போய் நின்றாக வேண்டும் என்றார். இப்ப வந்து நிற்கிறோம் இல்லையா, எல்லாரும் நாங்கள் அல்ல, எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும், பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியாக இருந்தாலும், நாங்களாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வர வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். அது மட்டும் போதாது, வீடு தேடி வருவதும் பேசுவதும் இனிக்க இனிக்க வார்த்தைகளை வாரி வழங்குவதும் பரிசு பொருள் தருவதும் அல்ல, மாறாக உங்கள் மனதை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எதற்காக ஆட்சி, எப்படிப்பட்ட அரசாங்கம், அது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், தேர்தல் என்பதும் வாக்களிப்பது என்பதும் ஏதோ சராசரியாக திருவிழா அல்ல, ஒரு நாள் வந்து போகிற திருவிழா அல்ல, கூடி கொண்டாடி மகிழ்ந்து பின்னர் கலைந்து செல்வதற்கு அந்த ஒரு நாள், ஒரு நிமிடத்தில் நீங்கள் அளிக்கிற வாக்குதான் 5 ஆண்டுகள் உங்கள் எதிர்காலம். உங்களுக்கு தெரியாத கட்சி எதுவும் இல்லை.
தெரியாத தலைவர்கள் யாரும் இல்லை. நன்றாக யோசியுங்கள். இன்னும் 100 நாள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கின்றன. இதுநாள் வரை நடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. நடைபெறப் போகிற இந்த தேர்தல் ஒரு தத்துவ போர். இந்த மண்ணுக்கும் நம்முடைய மரபுக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்றிடாத, ஒத்துவராத ஒரு தத்துவத்தை உள்ளே நுழைப்பதற்கு ஒரு கூட்டம் வடக்கே இருந்து தங்கள் படைபலத்தோடு வருகிறது. வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக உள்ளதை போல அதற்கு துணை போக இங்கும் ஒரு கூட்டம் வால் பிடிக்கிறது. இதையெல்லாம் மீறி நான் சொன்ன நீதி கட்சி காலத்திலிருந்து இந்த திராவிட பேரியக்கம் ஆற்றியிருக்கிற சாதனைகள் நான் வரிசையாக சொல்லிக்கொண்டே போவேன். அண்ணா காலத்தில் என்ன நடந்தது, கலைஞர் காலத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நடக்கிறது சொல்லிக்கொண்டே போவேன். இப்படிப்பட்ட இந்த தத்துவம் உங்களுக்கு தேவையா? அல்லது மக்களை பிரிக்கிற, மதங்களை பிரிக்கிற, சாதி அடிப்படையில் தீர்மானிக்கிற, எல்லாம் ஒன்று, எல்லோரையும் ஒருவரை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த தத்துவம் தேவையா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம். எல்லாம் ஒன்று என்று சொல்வதிலே தவறில்லை என்று நீங்கள் சொல்லலாம். எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற போது எல்லோரும் சமம் என்று சொல்வது அல்ல. எல்லோரும் ஒருவரை போல இருக்க வேண்டும், சுதர்சனத்தை போலத்தான் இருக்க வேண்டும், அதல்ல. நான் ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்த அனுமதியுங்கள். நான் பெரும்பாலும் பொதுக்கூட்டங்களில் ஆங்கில சொற்களை பேசுவதை தவிர்ப்பேன். நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசுவேன். தமிழில் எப்பொழுதாவது பேசுவோம். காரணம், அங்கு இருப்பவர்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாக அதை கேட்க வேண்டும் என்பதற்காக. அறிஞர் அண்ணா சொல்வார், there is a vast difference between unity and uniformity. யூனிட்டி என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இருப்பது, கரங்கோர்த்து வாழ்வது, அது ஒற்றுமை. யூனிஃபார்மிட்டி என்றால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சீருடையை போல எல்லோரும் ஒரே மதத்தை, ஒரே கடவுளை, ஒரே உணவை, ஒரே கல்வியை, ஒரே மாதிரி என்று வருவது சாத்தியமில்லாத ஒன்று. சங்கர் பேண்ட் அணிந்திருக்கிறார், கவி கணேசனும் மோகனும் பேண்ட் அணிந்திருக்கிறார்கள், நானும் சுதர்சனமும் வேட்டி அணிந்திருக்கிறோம். நீயும் வேட்டி அணிந்து வந்தால் தான் என்று நிர்பந்திக்க முடியாது. அவர்கள் நீ என்னை போல் இரு என்று சொல்ல முடியாது. நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன், நாம் சேர்ந்திருப்போம் என்று சொல்வதுதான். இங்கே இந்துக்கள் உண்டு, இஸ்லாமியர்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் உண்டு, பல மொழிகள் உண்டு. தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் தாண்டுவீர்களானால் மொழி மாறும், உடை மாறும், உணவு மாறும், பண்பாடு மாறும், விழாக்கள் மாறும். இன்னும் கொஞ்சம் நகர்ந்து மராட்டியம் செல்லுங்கள், அங்கே எல்லாமே மாறும். பஞ்சாபுக்கு செல்லுங்கள், முற்றிலுமாக மாறும். ஆனால் நாம் அனைவரும் ஒன்று என்று வாழ்கிறோம். அதுதான் இந்த நாட்டின் தனி சிறப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. உங்கள் மொழி, உங்கள் உணவு, உங்கள் கலாச்சாரம், உங்கள் பண்பாடு, ஆனால் கரங்கோத்து வாழ்கிறோம் என்று சொல்கிறோமே, இந்த இந்திய திருநாட்டின் சிறப்பின் குலைக்க ஒரு தத்துவம் வருகிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதை சொல்வது எங்கள் வேலை. அடையாளம் காட்டுகிறோம். இதோ வருகிறது பகை என்று சொல்கிற போது என்ன காரணத்தினால் பகை என்கிறீர்கள் என்றால் இதுதான் காரணம். இங்கே நீயாக இரு என்று சொன்னால் இல்லை இல்லை, நீ என்னை போலத்தான் இருக்க வேண்டும், காரணம் நான் பெரும்பான்மை என்று நிர்பந்திக்கிற ஒரு தத்துவம் தான் வடக்கே இருந்து வருகின்ற தத்துவம். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல. அதிர்ச்சியாக இருக்கும், நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு அண்ணா பேசிய போது ஒருவர் குறுக்கிட்டு கேட்டார், நீங்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதால் என்ன லாபம் அடைகிறீர்கள் என்று. அன்று அண்ணாவுக்கு நடந்தது, இப்போது எனக்கு நடந்தது. அண்ணா சொன்னார், அண்ணாவுக்கு நடந்தது எனக்கு நடந்தது என்றால் நான் அந்த இடத்திற்கு இல்லை, அதே சரித்திரம் தொடர்கிறது என்பதற்காக. அவருக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக மன்றத்தில் இருந்த பிரதமர் நேருவை பார்த்து சொன்னார், நேரு பெருமானவர்களே, நாட்டின் பிரதமர் அவர்களே, நீங்கள் உலக தலைவர், உங்களுக்கு உலக வரலாறு தெரியும், நீங்கள் எழுதாதது இல்லை, படிக்காததில்லை, ஆரிய திராவிட போரை பற்றி கூட எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியும், தமிழன் வாழ்ந்தது தெரியும், வீழ்ந்தது தெரியும், ஆனால் வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாது. இப்போது சொல்கிறேன், என்னை பார்த்து நான் முன்வைத்த தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுங்கள் என்பதை ஏன், உனக்கு என்ன லாபம் என்று கேட்டவர்
பஞ்சாபி அல்ல, குஜராத்தி அல்ல, காஷ்மீரி அல்ல, நான் பிறந்த தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடித்து வாழ்கிற ஒரு தமிழன் என்னை பார்த்து கேட்டார். தமிழன் தான் தமிழனுக்கு எதிரி என்றார். இப்போது நான் நாடாளுமன்றத்தில் உங்களில் பல பேர் பார்த்திருக்கலாம், ஊடகங்களில் பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். வந்தே மாதரம் அது இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டாடுகிறார்கள். நடைபெறுகிற விவாதத்தில் நான் பங்கேற்கிறேன். நான் திட்டமிட்டு அதில் தமிழில் பேசினேன். காரணம், என் மாநிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கடைசி வரை சென்று சேர வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலத்தில் பேசினால் ரசிப்பார்கள், சிலருக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. அதில் நான் சொல்கிற போது வந்தே மாதரம் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் இந்த பாடலுடைய வரலாறை நானும் சொன்னேன். ஆனால் என் கவலை, இந்த நாட்டின் விடுதலைக்கு பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் தெற்கே இருந்து போராடிய தலைவர்களை வரலாறு பதியவில்லை. வரலாற்றை எழுதுகிறவன் தனக்கு ஏற்ற மாதிரி திரித்து எழுதுவது ஒரு பழக்கம். அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டை சார்ந்த மாவீரன் எழுதுவார்கள். மாவீரன் அலெக்சாண்டர், பள்ளிக்கூட பிள்ளைகள் சொல்லும். மங்கோலியாவை ஆண்ட செங்கிஸ்கான் கொடுங்கோலன் வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. என்ன ரெண்டு பேருக்கும் வேறுபாடு? அலெக்சாண்டரும் உலக நாடுகளை வென்றான். ஒன்றும் இது மாதிரி பூங்கொத்து கொடுத்தெல்லாம் யாரையும் வணங்க வரவில்லை. அவனும் வாழெடுத்தான், தலையை சீவினான், கொள்ளையடித்தான், நாடுகளை கைப்பற்றினான். செங்கிஸ்கான் அதைத்தான் செய்தான். ஆனால் எழுதியவன் மேலை நாட்டை சார்ந்தவன் என்ற காரணத்தால் கீழே நாட்டை சார்ந்தவனை கொடுங்கோலன் என்றான். அங்கே இருந்த மேலை நாட்டவனை மாவீரன் என்று சொன்னான். அதுபோல இந்த நாட்டினுடைய வரலாற்றை எழுதுகிற போது தெற்கே இருக்கிற தலைவர்களை புறக்கணித்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் எல்லோரையும் மதிக்கிறவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். இந்த நாட்டிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் கடைவீதிகள் இருக்கின்றன. சென்னையிலும் இருக்கிறது, திருச்சியிலும் இருக்கிறது, மதுரையிலும் இருக்கிறது, கோவையிலும் இருக்கிறது. கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியின் மனைவி பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு என்ற பெயரால் கமலா நேருவினுடைய மனைவி பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். வடநாட்டில் எங்காவது வஉசியின் பெயர் உண்டா என்று கேட்டு, யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? முதலாக வெள்ளையனை எதிர்த்து வெளியேறு என்று சொன்னவன் 1942 காங்கிரஸ் அல்ல, 1750வது ஆண்டில் வாழ்ந்த நெல்கட்டு செவலை ஆண்ட பூலித்தேவன் என்பது எங்கள் மண்ணின் வரலாறு. அவன்தான் முதல் குரல். வரிகொடா இயக்கம் பின்னால் விடுதலை போராட்டம் நடத்தியது. உனக்கேன் தர வேண்டும் என்று வரி கேட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் போடப்பட்டான் 39 வயதில். உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். வேலு நாச்சியாரை தெரியுமா? முதலாக இழந்த நாட்டை மீண்டும் கைப்பற்றிய வீரம் அந்த பெண்ணுக்கு தான் இருந்தது. சிவகங்கை சீமையை ஆண்டவள். அந்த பெண்ணுக்கு ஒரு தளபதி இருந்தாள். ஒரு கட்டத்திலே வேலு நாச்சியாரின் படை பின்வாங்குகிறது. வெள்ளையனின் ஆயுதங்களை வலிமையை எதிர்கொள்ள முடியாமல். அப்பொழுது தன் தலைவிக்கு, தன் நாட்டை ஆளுகிற மகாராணிக்கு உதவ வேண்டும் என்று கலைஞருக்கு பின்னால், தளபதிக்கு பின்னால் ஒரு பெரும் படைவரிசை இருக்கிறதே, எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம் என்று. அதை போல அந்த பெண் குயிலி, இளம் பெண், ஒரு 18-19 வயது தான் இருக்கும். மாறுவேடத்திலே நாட்டிய குழுவை போல பல பெண்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு கோட்டைக்குள்ளே போகிறார். இது கலைக்குழு என்று அனுமதிக்கிறார்கள். கோட்டைக்குள்ளே சென்ற பெண் தன்னுடைய உடல் எல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு தீப்பற்ற வைத்துக் கொண்டு வெள்ளையனின் ஆயுத கிடங்கில் குதிக்கிறாள். அது வெடித்து சிதறுகிறது. வெள்ளையனின் பலம் பாழாகிறது. வேலு நாச்சியார் வெற்றி பெறுகிறார். அந்த குயிலியை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். எங்கள் மண்ணிலே பிறந்த இளம்பெண் குயிலி. அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியாது. இப்படியே நான் அடுக்கிக் கொண்டே போகிறேன். தீரன் சின்னமலையை தெரியுமா, பொல்லானை தெரியுமா என்று எல்லோரையும் சொல்கிற போது ஒரு குரல் குறுக்கிட்டது. என்னுடைய பேச்சுக்கு இடையூறு விளைவிக்க பேசியவர். அந்த அருமையான பேச்சை வடபுலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் பொதுவாகவே என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்பார்கள், சொல்வார்கள் என்னிடம், எங்களைத்தான் விமர்சிக்கிறீர்கள், ஆனால் எங்களை எரிச்சல் ஊட்டாமல் விமர்சிக்கிறீர்கள், உங்கள் பேச்சை நாங்களும் ரசிக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள். அது மாதிரி அன்றைக்கு இந்த வரலாற்றை கேட்டுக்கொண்டு இல்லை என்றெல்லாம் தலையாட்டுகிறார்கள்.
அப்பொழுது குரல் குறுக்கிடுகிறது, இடையூறு செய்கிறது, சலசலப்பு ஏற்படுகிறது. அண்ணாவை அன்றைக்கு பார்த்து தமிழ்நாடு என்று கேட்பதால் என்ன லாபம் என்று கேட்டவரை போல என்னை பார்த்து இடையூறு செய்தவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அண்ணாவும் கலங்கவில்லை, அவர் தம்பி திருச்சி சிவாவும் கலங்கவில்லை. திசை திருப்பாதீர்கள், தயவு செய்து வேறு மாதிரி கொண்டு போகாதீர்கள். நாங்கள் வரலாற்றை சரியாகத்தான் சொல்கிறோம். இது நம்முடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு, வீர வரலாறு. நம் தலைவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள், அவர்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு அண்ணா பேசுகிற போது சொன்னார், இந்தியாவின் எந்த மாநிலத்தை அதன் தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்கள், ஏன் என் தமிழ்நாட்டை மட்டும் சென்னை என்ற அதன் தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்கள்? நாட்டின் பெரிய பதவி குடியரசுத் தலைவர் பதவி, அதை ராஷ்டிரபதி என்று இந்தியில் அழைக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன குதூகலம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாரே, லோக்சபா என்கிறீர்கள். மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற உறுப்பினர் இருக்கிறாரே, ராஜ்யசபா என்கிறீர்கள். நான் என் மாநிலத்தை தமிழ்நாடு என்று அழைக்கக்கூடாதா என்றார். அப்பொழுதுதான் ஒருவர் கேட்டார், நாட்டுக்குள்ளே எப்படி நாடு கேட்பீர்கள்? அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல என்றார். அதிர்ந்து போனார்கள். பின்னர் சொன்னார், ஒரு நாடு என்றால் ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், இது சேர்ந்து வாழ்கின்ற பல நாடுகள் சேர்ந்த பல தேசிய இனங்கள் சார்ந்த ஒரு துணை கண்டமே தவிர நாடு அல்ல என்று சொன்னார். அதை இன்னமும் கொண்டு செலுத்துகிறோம். அரசியல் சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. இது மதசார்பற்ற நாடு. மதசார்பற்ற நாடு என்றால் மதங்களே இல்லை என்பதல்ல. இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு செல்லலாம், கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு போகலாம், இந்துக்கள் ஆலயத்திற்கு போகலாம், விருப்பம் அவர்களுக்கு. ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்காது, எந்த மதத்தையும் சாராது. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கடமை உண்டு. அதைத்தான் எங்களுடைய தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அரசியல் சட்டம் அல்ல, அண்ணா வழியில் தலைவர் கலைஞர் காட்டிய பாதையில் எல்லோரையும் ஒன்றாக கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆட்சி நடத்துகிறாரே, இது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற ஆட்சி. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லோருக்கும் என்றால் நீங்கள் நான் வேறு அல்ல, நாம் எல்லோரும் ஒன்று. எனக்கு என்ன தருகிறார்களோ அது உங்களுக்கும், உங்களுக்கு என்ன தருகிறார்களோ அதுதான் எனக்கும். உங்களுக்கு ஒரு உணவு, எனக்கு ஒரு உணவு என்பது அல்ல, எல்லோருக்கும் ஒன்று என்று சொல்லுகிற சமத்துவ சமதர்ம ஆட்சி நடத்துகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இதை அகற்ற வேண்டும் என்று யார் முனைந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இருக்கின்றது. அதை சொல்லத்தான் வந்திருக்கிறோம். 100 நாட்கள் தான் இருக்கின்றன. பெரிய கடமை காத்திருக்கிறது. பெரிய கடமை என்கிறீர்கள், அரசியல் சட்டம் என்றெல்லாம் பேசுகிறீர்கள். எனக்கு என்ன தெரியும்? நான் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிற தொழிலாளி, ஓரத்தில் இருக்கிறேன். அடுத்த சவாரி வந்தால் போய்விடுவேன். எனக்கு இந்த நாட்டிற்கு நான் என்ன செய்வது என்று இங்க இருக்கிற ஒரு தாய் கேட்பார், ஒரு சகோதரி கேட்பார், வரியா? அதெல்லாம் நான் கொடுப்பதில்லை என்று சொல்வார். வரி என்றால் நீங்கள் நினைப்பது வருமான வரி அல்ல. இதோ அந்த கடையில் போய் ஒரு பிஸ்கட் வாங்கள் பிள்ளைக்கு, அங்கே போய் ஒரு தேநீர் அருந்துங்கள். நீங்கள் அருந்துகிற தேநீரில் இருக்கிற தேயிலை தூளுக்கு விலையோடு சேர்த்து ஒரு வரி, அதில் போடப்படுகிற சர்க்கரை இருக்கல்லவா அந்த விலையோடு சேர்த்து ஒரு வரி, அந்த பால் இருக்கிறதல்லவா அந்த பாலின் விலையோடு சேர்த்து ஒரு வரி, அதை கொடுக்கிற கிளாஸ் இருக்கிறதல்லவா அதன் விலையோடு சேர்த்து ஒரு வரி. ஒரு டீ குடிப்பதற்குள்ளாகவே 4 வரி செலுத்துகிற நாட்டு மக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அணிந்திருக்கிற உடை அப்படித்தான். பருத்தியாக இருக்கிற போது ஒரு வரி, நூலாக மாறுகிற போது ஒரு வரி, சாயம் போடுகிற போது ஒரு வரி, துணியாக மாறியதற்கு பின்னால் ஒரு வரி, இப்படி வரி 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 என்று கொடுக்கிற நீங்கள் உங்களுக்கான கடமையை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிப்பதில் சற்றேறக்குரிய 48 விழுக்காடு 50% நீங்கள் சம்பாதிப்பதில் வரியாகவே போகிறது. எல்லா வரிகளிலும், எல்லா விதமான முறைகளிலும், ரோட் டாக்ஸ் என்கிறார்கள், வீட்டு வரி என்பார்கள், தண்ணீர் வரி என்பார்கள். இப்படி அரசாங்கத்திற்கு போகிற அந்த பணம் மீண்டும் உங்களுக்கு தான் வந்து சேர வேண்டும். ஆக வரி செலுத்துகிற நீங்கள், உழைக்கிற நீங்கள், இந்த நாட்டின் ஆட்சி யார் கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? ஏழை என்று கருதாதீர்கள், படிக்காதவன் என்று நினைக்காதீர்கள், காலையில் எழுந்து உழைத்தால் தான் எனக்கு வாழ்வு என்றெல்லாம் நினைக்காதீர்கள். இந்த நாடு அரசாங்கம்
நல்லவர்கள் கையில் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். காவலன் விழித்திருந்தால் கல்வனின் பயம் இருக்காது. காவலனே கல்வனாக மாறினால் மக்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அதையும் பார்த்தீர்கள். இன்றைக்கு காவலன் நல்லவனாக இருந்து நம்மை காக்கிற காலத்தையும் பார்க்கிறீர்கள். எனவேதான் சொல்லுவேன், மறந்து விடாதீர்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. உறவினர் வீட்டில் கூட உண்டு. நிறைய பெண்கள் இருக்கிறீர்கள், நிறைய ஏழைப்பாளைகள் இருக்கிறீர்கள். எல்லாம் நம்முடைய கூட்டம், உழைக்கின்ற கூட்டம், அடுத்தவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற கூட்டம், அடுத்தவர்களின் உழைப்பை சுரண்டாத கூட்டம், தன் வாழ்வுக்கு தேவையானதை தானே பாடுபட்டு சேர்க்கிற கூட்டம் எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களிடம் மன்றாடி சொல்வேன், ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீர்கள், நெருங்கிய உறவினர் வீடு. நீங்கள் போகிற போது கைத்தறி புடவை, கழுத்தில் மஞ்சள் கயிறு, இடுப்பிலே குழந்தை, வாசலில் நிற்பவர் ரொம்ப சொந்தம். நீங்கள் போகிற அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்க, பணக்கார பெண் இறங்க, பட்டுப்புடவை சரசரக்க, கழுத்து நிறைய நகைகளோடு இறங்கினால் உறவை பார்க்க மாட்டார். வருகிற பணக்காரரை பார்த்து வாய் நிறைய சிரிப்போடு வாருங்கள் என்று அழைப்பார். நீங்கள் போய் பக்கத்தில் இருந்தால் வா வா இப்போதான் வந்தியா, ரொம்ப சலிப்பா ஒரு வார்த்தை வரும். பின்னர் போனவுடன் திருமணம் நடக்கும். ஒரு மூலையில உட்கார்ந்து பார்த்து விட்டு, சரி சாப்பிடுகிற நேரம் பிள்ளைக்கு பசிக்கிறது என்று சாப்பிட போனால் உனக்கு என்ன அவதி, கொஞ்சம் அமைதியாக இருப்பார்கள். சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிற பணக்காரரை ஊக்க வைத்து இருக்கிறதெல்லாம் போட்டு, அவருக்கு எல்லா நோயும் இருக்கும், அதனால் எதையுமே சாப்பிடாமல் அப்படியே அள்ளி குப்பையில் கொட்டுவார்களே தவிர பசித்த பிள்ளைக்கும் அந்த ஏழை தாய்க்கும் உணவு தர மறுக்கிற உறவுதான் இந்த உலகத்தில். என்னதான் உறவாக இருந்தாலும் பையில் பணம் இல்லை, வீட்டில் நல்ல கூரை இல்லை என்று சொன்னால் உறவு மதிக்காது, ஊர் மதிக்காது. சாதியினால், பொருளாதாரத்தால், படிப்பால் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்லுகிற இந்த நாட்டில் வாழ்கிற உங்களை பார்த்து கேட்பேன், எல்லோரும் ஒன்று சொல்லுகிற இடம் எது? நீங்கள் என்னை கேட்க வேண்டும். திருமண வீட்டில் இல்லை என்கிறாய், ஆலயத்திற்கு போனால் காசு தருகிறவனுக்கு ஆண்டவன் முன்னால் தரிசனம் தருகிறான் என்கிறாய், மற்றவர்களை வரிசையிலே நிற்க வைக்கிறான் என்று சொல்கிறாய். இப்படி எல்லாவற்றையும் சொல்கிறீர்களே, எங்கே சமத்துவம்? கேளுங்கள், சொல்கிறேன். எங்கே சமத்துவம்? தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடி வாசையில் நீங்கள் இருக்கிறீர்களே, அங்கே இருக்கிற சமத்துவம். உங்கள் கையிலும் வாக்குச்சீட்டு, ஐஏஎஸ் அதிகாரி கையிலும் வாக்குச்சீட்டு, பெரும் பண அதிபர் ஒருவன் அவன் கையிலும் ஒரு வாக்குச்சீட்டு. உள்ளே இருக்கிறவர் பணக்காரருடைய ஓட்டுக்கு அதிகம், படித்தவன் ஓட்டுக்கு இன்னும் அதிகம், ஏழைக்கு குறைவு என்று சொல்ல முடியாது. அந்த இடத்தில் தான் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் பாமரனும் ஒன்றாகிறான். இப்போது புரிகிறதா? வந்திருக்கிற கூட்டத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் சொல்வேன், நீங்கள் ஏழையா யாரா என்பது பிரச்சனை அல்ல. இந்த நாடு உங்களுக்கு சம அங்கீகாரத்தை தருகிறது ஓட்டுரிமையின் மூலமாக. அது விரக்தியில் வீசி எறிவதற்கல்ல, விலை பேசி விற்பதற்கல்ல. என் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பதற்கு. அங்கேதான் நீங்கள் நீதிபதிகளாக மாறுகிறீர்கள். நான் எஜமானர்கள் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த சொல்லில் என்றைக்கும் உடன்பாடு கிடையாது. யாருக்கும் யாரும் எஜமானன் இல்லை, யாரும் இன்னொருவனுக்கு ஊழியனும் இல்லை, அடிமையும் இல்லை. அதைத்தான் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்று நாங்கள் முழங்கினோம். நீங்கள் இந்த நாட்டின் நீதிபதிகள். எல்லாவற்றையும் பாருங்கள். நாளைக்கு இதே இடத்தில் இன்னொரு கட்சி கூட்டம் பேசும். எங்களை எதிர்க்கிறவர்கள், இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வந்து பேசுவார்கள். கேளுங்கள், யார் சரியானவர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த நாளுக்கு உங்களை தயார் செய்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக பெண்கள் பேருந்தில் ஏறுகிறார்கள், கட்டணம் வசூலிப்பது இல்லை. கட்டணம் வசூலிப்பதில்லை என்றால் பயணச்சீட்டு தருவதில்லையா? பயணச்சீட்டு தருவார்கள், அதில் சைஃபர்னு. அது எதுக்கு? எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்ற கணக்குக்கு. உங்களுக்கான பணத்தை நீங்கள் தரவில்லையே தவிர தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிடும். இல்லாவிட்டால் போக்குவரத்து துறை திவாலாகிவிடும். நான் ரயிலில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், இந்தியா முழுவதும் செல்லலாம். பதிவு செய்துவிட்டு போனால் போதும். நான் காசு தருவதில்லை, எங்களுக்கு பாஸ் உண்டு. அது ஓசி பயணம் அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்கிற பயணத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு செலுத்திவிடும். அதுபோல இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெண், வேலைக்கு போகிற பெண், மாதந்தோறும் ஒரு 4000 5000 மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவர். சாலைகளை கூறு கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிறவர், பூ தொடுக்கிறவர், மாதம் 4000 5000 வாங்கி அதில் 1000 ரூபாய் செலவழிக்கிற நேரத்தில்
பையை பணம் எடுக்கிற போது அம்மா வைத்துக்கொள், உனக்காக உன் அண்ணன் ஸ்டாலின் நான் தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். என்னதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும், என்னதான் அடித்தாலும் உதைத்தாலும், என் கணவன் தான் என் வீடுதான் என்று வாழ்கின்ற பெண்களுக்கு ஆசைக்கும் அவசரத்திற்கும் கூட 10 ரூபாய் இல்லாமல் அவதிப்படுகின்ற எத்தனை பேர் உண்டு. கணவனிடம் பணம் கேட்டால் உனக்கு என்ன தனியாக காசு கேட்பார்கள். சில குடும்பங்களில் அப்படி பழக்கம் உண்டு. ஒரு விரும்புகிற பிள்ளை வரும், அதற்கு ஏதாவது வாங்கி தரலாம், அது ஏதாவது ஒன்றுக்கு என்றால் காசு இல்லை என்று கலங்கிய பெண்களிடம், இல்லை உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இந்த அண்ணன் தருகிறேன். அது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. இட் இஸ் யுவர் ரைட் என்று சொல்லி உரிமை தொகை தருகிறார். கல்லூரிக்கு போகிற பெண்கள் அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் 1000 அதை வாங்கி போயிட்டு அந்த பிள்ளைகள் தனக்கு கல்விக்கு தேவையானதை வாங்குகிறார்கள். மாணவர்களுக்கு அதே மாதிரி தருகிறார்கள். இப்போது தம்பி உதயநிதி ஸ்டாலின் யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோமோ அவர் துணை முதல்வராக இருந்து அவருடைய இலாக்காவின் அடிப்படையில் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கடி போன்று வாங்கி தரப்போகிறார். மடிக்கணினி, லேப்டாப், இதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது. லேப்டாப் என்பது பல பேருடைய கனவு, கற்பனை. அதை எங்கள் ஆட்சி தருகிறது என்றால் மாணவர்கள் படிப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். இந்த உலகத்திலே எதிர்காலத்தை தயார் செய்வதற்கு அல்லது தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த அரசு திட்டங்களை தீட்டுகிறது. நான் நிறைய சொல்லிக்கொண்டே போவேன், எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனால் சுருக்கமாக சொல்வேன். தமிழ்நாடு எதற்கும் தாழ்ந்தது இல்லை, தமிழன் எவனுக்கும் குறைந்தவன் இல்லை. இன்றைக்கு உலகத்தின் உச்சக்கட்ட பொறுப்புகளில் இருக்கிறவன் தமிழன் தான். நம்மை நம்பி வடபுலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். பீகார் மாநிலத்திலிருந்து வந்து இங்கு உழைக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவனின் பிள்ளை 3வது படிக்கிறது அரசு பள்ளியில். அந்த பிள்ளையை போய் பேட்டி காண்கிறார்கள். என்னம்மா இந்த ஊர் எப்படி இருக்கு? அதுக்கு கொஞ்சம் தமிழ் பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தை சொல்கிற பதில் நன்றாக கவனியுங்கள். எங்களுடைய ஊரில் என் அப்பா அம்மா கூட செருப்பு போட்டதில்லை, இங்கே எனக்கு புது செருப்பு தருகிறார்கள். நான் பள்ளிக்கூடத்திற்கு கிழிந்த ஆடைகளைத்தான் அணிந்து போயிருக்கிறேன், எல்லோரும் கிண்டல் செய்வார்கள். இங்கே எனக்கு வருடம் பிறந்தவுடன் புது துணி தருகிறார்கள். அவர்களைப் போலவே எனக்கும் அதே நேரத்திலே தருகிறார்கள். புது புத்தகமா? புத்தகத்தையே நான் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே அந்த புது வாசனை மாறாத அளவிற்கு புத்தகம் தருகிறார்கள், புத்தகம் வைக்க பை தருகிறார்கள். பள்ளிக்கு வந்தால் மதியம் சோறு, காலையிலே சிற்றுண்டி, பேருந்தில் ஏறினால் காசு கிடையாது. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்வது பீகார் குழந்தை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு தோழன் சைக்கிள்லேயே வருகிறான். டெல்லியை தாண்டி இருக்கிறது உத்தரப்பிரதேசம், அங்கிருந்து வருகிறான். என்ன சைக்கிள்ல இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அதுதான், விட்டுட்டு வர விரும்பல. 2வதாக தமிழ்நாட்டில் தான் வந்தவுடன் வேலை கிடைக்கிறது. வேலைக்கு நியாயமாக சம்பளத்தையும் உடனே தருகிறார்கள். நான் வேலை பார்க்கிற இடத்தில் எனக்கு உணவும் தருகிறார்கள். பணம் மிச்சப்படுகிறது, ஊருக்கு அனுப்புகிறேன், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இதுதான் சமுதாய மாற்றம் என்பதற்கான அர்த்தம். இது நான் சொன்னது பொருளாதாரம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் வேலை தருகிறோம், சம்பளம் தருகிறோம், அவனுக்கு உணவு தருவது மனிதாபிமானம், அவன் சொல்வது சமுதாயம். நான் சாலையில் நடந்து போனேன், ஒரு இளம்பெண் எதிரே வந்தார். அவருக்கு நான் வேறு மாநிலத்தை சார்ந்தவன் என்று தெரியாது. என்னடா அண்ணா, இந்த சாலை இங்கே சேருமா, ஒரு இடத்துக்கு போகுமா என்று கேட்கிறார். நான் மளங்க மளங்க முடித்தேன். எனக்கு புரியவில்லை என்பதை விட என்னை இதுவரை யாரும் அண்ணன் என்று அழைத்ததே இல்லை. ஒரு உணவு விடுதிக்கு போனேன், ஒரு டீ சாப்பிடலாம் என்று தான் போனேன். அந்த பரிமாறுகிறவர் வந்து சார் என்ன வேணும்னார். நான் அழுதுட்டேன். என்ன சார்லாம் யாருமே மதிச்சதில்லை. தமிழ்நாட்டில் அண்ணங்கிறாங்க, சாருங்கிறாங்க, சம்பளம் தராங்க, வேலை, இதை விட சிறந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இந்தி பேசுகிறவர்கள், இந்தி படிக்கிறவர்கள் இங்கே வந்து கண்ணியமாக வாழ்கிறார்கள். என்ன இந்தி படித்தால் தான் உனக்கு அது தருவேன் தருவேன்னா வேலையை பாருன்னு சொல்ற முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார். காசு தானே தரமாட்டேன், உன்னுடைய பணம் தரவில்லை என்றாலும் அதற்கு அஞ்சுகிற அடிப்பணிய குணம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் திராவிட வீரர்கள் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஆற்றல் உண்டு என்று காட்டியிருக்கிறார். நான் இந்த ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது. சந்திராயன் 3 அந்த விண்கலத்தினுடைய வெற்றிக்காக ஒரு விவாதம் நடைபெறுகிறது.
அதில் எல்லோரும் பேசுகிறார்கள், நானும் பேசினேன். பேசுகிற போது என்ன சொன்னேன் என்றால், இதை மட்டும் பாராட்டுவது, இதன் தொழில்நுட்பத்தை பாராட்டுவது மட்டும் இல்லை, நான் சிலவற்றை சொல்லியாக வேண்டும். தயவு செய்து கேளுங்கள். இது நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன், திருவொற்றியூரிலே அல்ல. அங்கே பேசியதை இங்கே சொல்கிறேன். உலகத்திலேயே முதலாக விண்கலம் அனுப்பி நிலவிலே ஒரு மனிதனை இறக்கியது அமெரிக்க நாடு. அந்த விண்கலத்தின் பெயர் அப்போலோ, இறங்கியவன் பெயர் ஆம்ஸ்ட்ராங். அதிலே ஒரு செய்தி உண்டு, அது மீண்டும் இளைஞர்களுக்கு. 2 பேர் போகிறார்கள். அது தாய்மார் இளைஞர் பெண்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேர் போகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் பெயர் காலின்ஸ். நிலவில் இறங்க வேண்டிய அந்த பொறுப்பு காலின்ஸுக்கு தரப்பட்டிருக்கிறது. போய் அந்த களம் இறங்கியவுடன் கமாண்ட் உத்தரவு வருது, காலின்ஸ் இறங்கு. இவன் கொஞ்சம் தயங்குகிறான், இதுவரை இங்கே யாரும் வந்ததில்லையே, இறங்கினால் புதைந்து போவோமா, ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குமா, யோசித்துக் கொண்டிருக்கிற போதே the next command comes, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், ஒரு நொடி தாமதித்தாலும் அவர்கள் போட்ட கணக்கு மாறிவிடும் என்ற காரணத்தினால் அடுத்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைத்தவன் யோசித்த காரணத்தால் அதை இழந்து போகிறான். மறந்து விடாதீர்கள், வாழ்க்கையிலும் அதுதான். அந்த ஆம்ஸ்ட்ராங் முதலாக போய் இறங்கினா அது ஒன்று. தம்பி நடுப்புற நின்று பேசாதீங்க. அதற்கு பின்னால் உலகின் பல நாடுகள் விண்கலம் அனுப்பி இருக்கிறது. ஆனால் முதலாக நிலாவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்துட்டு வந்த விண்கலம் இந்தியாவினுடையது. அதன் பெயர் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. This I said in the parliament. உள்துறை அமைச்சர் இருக்கிறார், மறுபடியும் மன்னிங்கள், உள்துறை அமைச்சரும் அங்கே இருக்கிறார். இந்த ஆங்கில சொல்லை பயன்படுத்தியதனால் அண்ணாதான் அப்படி மேடையில் பேசுகிற போது ஆங்கிலத்தை பயன்பட மாட்டார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசினால் அவருக்கு ஈடாக அங்கு யாருமே கிடையாது என்ற வரலாற்றையும் பதித்து விட்டு வந்திருக்கிறார். அவர் வழியில் வருகிறவர்கள். நான் மக்களோடு பேசுகிறேன், மக்கள் மொழியில் பேசுகிறேன். நம்முடைய தாய்மொழி, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழியிலே பேசுவதை விட சுகம் என்ன இருக்கிறது? உள்துறை அமைச்சரும் இருக்கிற மன்றத்தில் நான் சொன்னேன், அவர்லாம் உன்னிப்பாக கேட்பார் நம்ம பேசுகிற போது. சந்திராயன் 1 இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 2 தோல்வி அடைந்தது. அது தோல்வி அடைகிற போது அதற்கான காரணங்கள் என்ன என்று ஆய்வு செய்ய ஒரு குழு நியமிக்கிறார்கள். குழு ஆராய்ந்து தந்ததல்லவா, அந்த குழுவின் தலைவர் தான் இப்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார். அடுத்து சந்திராயன் 3. சந்திராயன் 3 தான் இப்போது பாராட்டப்பட்டு நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பது. அது என்ன காரணம் என்றால் தென் துருவத்திலே போய் இறங்குகிறது. எதனால்? மறுபடி சொல்கிறேன் தகவலுக்காக. எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 30, 40, 50 ஆண்டுகள் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சந்ததியினர் இருப்பார்கள், நாம் இருக்க மாட்டோம். படிப்பு கொடுத்திருப்போம், காசு பணம் சேர்த்திருப்போம், வீடு கட்டி கொடுத்திருப்போம், வண்டி வாகனம் இருக்கும், குடிக்க தண்ணீர் இருக்குமா தெரியாது, சுவாசிக்க காற்று இருக்குமா தெரியாது. இன்றைக்கு இந்த பூமி பந்தில் இருக்கிற மொத்த தண்ணீரில் 3 விழுக்காடு தான் மனிதர்கள் மக்கள் உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடியது. அந்த 3 விழுக்காட்டு தண்ணீரையும் வீணாக்குகிறோம், மாசுபடுத்துகிறோம், பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத அவல நிலை வரக்கூடும். குடியிருக்க இடம் இருக்காது, இருந்தாலும் வாழ வழி இல்லை என்ற நிலை வரக்கூடும் என்பதற்காக வேறு கிரகத்திற்கு செல்லலாமா என்று ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை. இதையெல்லாம் ஊருக்கு சொல்ல வேண்டும். வெறும் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இது என்ன கட்சி என்று பேசுவது எங்கள் வேலை அல்ல. இப்படிப்பட்ட தகவல்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். திமுகவில் இருக்கிற தொண்டன் எங்கு சென்று பேசினாலும் வாதத்தில் வெற்றி பெறுவான் என்றால் அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, தளபதி காலத்திலிருந்து நாங்கள் தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆக எதிர்காலத்தில் வேறு கிரகத்திற்கு போகலாமா? செவ்வாய் கிரகம் எங்கேயுமே எதுவுமே வாழ முடியாத இடம். தண்ணீர் கொண்டு போனால் ஒருவேளை முடியுமா? எப்படி தண்ணீர் கொண்டு போகலாம் என்றால் நிலவின் தென்பகுதி அதற்கு அருகே இருக்கிறது என்று அங்கே ஆய்வு செய்ய போயிருக்கிற விண்கலம் தான் சந்திராயன் 3. அந்த சந்திராயன் 3 வெற்றி பெற்றது. உலக அளவிலே இன்றைக்கு இந்தியாவிற்கு மரியாதை. ரஷ்யா இல்லை, ஜெர்மன் இல்லை, சீனா இல்லை, அமெரிக்கா இல்லை, இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த விண்கலத்தின் இயக்குநர்கள்
வீரமுத்துவேல் என்று விழுப்புரத்தை சார்ந்த இளைஞன், சங்கரன் என்ற திருச்சியை சார்ந்த நான் படித்த கல்லூரியில் படித்த இளைஞன். இவர்களோடு ராதாகிருஷ்ணன் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் இதெல்லாம் திட்டம் வகுத்தவர். அவர் இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர். இது மட்டுமில்லை, பெண்களுக்காக சொல்வேன். சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கலம் போயிருக்கிறது. அந்த விண்கலம் இன்றைக்கு வெற்றிகரமாக தகவல்களை அனுப்புகிறது. நெருப்பு குளமாகிய சூரியனுக்கு சென்றிருக்கு. அதன் பெயர் ஆதித்யா 1. அதன் இயக்குனர் பெயர் ஷாஜி சுல்தானா என்ற செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அக்னி என்பது ஏவுகணை, போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடியது. அக்னி 1 பிதாமகன் அப்துல் கலாம் 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். இன்றைக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்றது. நான் எவரையும் எதிர்கொள்வேன் என்கிறார்களே, அதற்கு காரணம் அக்னி 5 வந்து விட்டது. 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். அதன் இயக்குனர் பெயர் சங்கரி. எவ்வளவு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், மன்றத்தில் இருப்போரே, எல்லா மாநிலங்களும் எல்லா கட்சிகளிலும் இருந்து வருகிற தோழர்களை உங்களை பார்த்து சொல்வேன், இன்றைக்கு இந்தியா உலக அளவில் புகழ் பெற்றிருக்கிற இத்தனை விண்கலத்தையும் இயக்கியவர்கள் தமிழர்கள். அது மட்டுமல்ல, அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள். மூன்றாவதாக தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். நெக்ஸ்ட், கொஞ்சம் கவனத்தில் வேறு பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார், தலையசைத்தார். இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. நீ எதை படிக்க சொல்கிறாயோ அது தெரியாமல் இந்தியாவிற்கு புகழ் தேடி தந்திருக்கிறவன் தமிழன். நான் நெஞ்சு நிமிர்த்தி தான் சொல்லுவேன். நான் யாரையும் தாழ்த்தவில்லை, ஆனால் நான் உயர்ந்தவன் என்று சொல்வதில் எனக்கு பெருமிதம் உண்டு. இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன், தம்பிகளை தெரிந்து கொள்ளுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நாட்டின் அதிபர் உலகத்தையே மிரட்டுகிறான். இந்தியாவிற்கு 50 விழுக்காடு ஏற்றுமதி வரி விதித்து மிரட்டுகிறார். அவர் ஒரு பொது மேடையிலே பேசுகிறார். பல நிறுவனங்கள் இருக்கின்றன, சவால் விட்டு கேட்கிறார் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவனை. கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், கூகுள் இல்லாவிட்டால் நம் கையில் செல்லிடப்பேசிகளே பயனில்லை. அதை வைத்துக்கொண்டு பார்க்காதே இல்லை உலகத்தில். எல்லார் கையிலும் செல்லிடப்பேசி, எல்லோருக்கும் கூகுள் தெரியும். அந்த கூகுளின் தலைவன் பெயர் சுந்தர் பிச்சை. அவனும் என் தம்பி தான், தமிழ்நாட்டு இளைஞர். டொனால்ட் ட்ரம்ப் கேட்கிறார், இந்த கூகுள் நிறுவனம் இயங்குவது அமெரிக்காவில். இந்த நிறுவனம் அமெரிக்காவுக்காக செயல்பட போகிறதா, இந்தியாவிற்காக செயல்பட போகிறதா? அவன் எழுந்து பொறுமையாக நிதானமாக சொன்னான், மனித குலத்திற்காக பயன்படும். காரணம், அவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மண்ணிலிருந்து சென்றவன். இப்போது புரிகிறதா? தமிழ் படித்தவர்களை ஊக்குவிக்கிறோம், தமிழர்களை உயர்த்துகிறோம், இந்த நாட்டையும் உயர்த்துகிறோம், வந்தாரை வாழ வைக்கிறோம், யாரையும் ஏற்றி போற்றி தாழ்த்தி என்று இல்லை, எல்லோரையும் ஒன்றாக கருதுகிறோம். நான் கேட்பேன், லதா மங்கேஷ்கரின் பாடலை நான் ரசிக்கிறேனே, பி சுஷிலாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பேன். தெரியாது என்று தான் சொல்வார்கள். நாங்கள் வடக்கே இருந்த தலைவர்களை கொண்டாடினோமே, எங்களுடைய தலைவர்களை நீங்கள் கொண்டாடினீர்களா? முதல் முறையாக 2 ஜீவாந்திர தண்டனையை பெற்று சிறையிலே செக்கெழுத்தவர் வ.உ. சிதம்பரனார். வேறு எங்கும் இல்லாத கொடுமை நடந்தது. மனிதனை மாட்டுக்கு பதிலாக வைத்து செக்கெழுக்க வைத்தார்கள். அவர் இறந்ததற்கு பின்னால் எவ்வளவோ நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து கலைஞர் முதல்வராக இருக்கிற போதுதான் அவர் இழுத்த செக்கு எங்கு இருக்கிறது என்று தேடி கோவையில் ஒரு மூலையில் இருக்கிறது என்று தெரிந்து அதை கொண்டு வந்து ராஜாஜி ஹாலிலே நினைவு பொருளாக வைத்தது திராவிட கட்சியின் ஆட்சி, திமுக ஆட்சி. ஆக நாங்கள் யாரையும் விட்டதும் இல்லை, யாரையும் தாழ்த்தியதும் இல்லை. அதே நேரத்தில் எங்களை தொட யாராவது வந்தால் நாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கிறோம். இப்படி அங்கு பேசி இந்த இனத்திற்கு பெருமை சேர்க்கிறோம் என்றால் காரணம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தூதுவன். இப்போது கூட நான் இவ்வளவு நேரம் பேசினேன். இப்போது நான் முடிக்க போகிற காரணத்தால் சொல்லுகிறேன், நான் 55 நிமிடம் பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரம் 56 அவர் போனஸ் தர. இவ்வளவு நேரம் பேசினேன் அல்லவா? இப்போ நடுநிலையாளர்கள், இந்த கூட்டத்திற்கு என் கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள், வேறு கட்சி நண்பர்கள், எங்களை விரும்புகிறவர்கள், விரும்பாதவர்கள், பொது கண்ணோட்டத்தோடு வந்தவர்கள் எல்லோரையும் கேட்கிறேன், இந்த 55 நிமிஷத்தில் நான் யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினேனா? ஏன்? நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன்.
பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிப்பாய். நாடாளுமன்றத்தில் நான் தளபதி ஸ்டாலினின் தூதுவன். இதுதான் நாட்டு மக்களே திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் எங்கள் அணுகுமுறை. ஆட்சி கொடுத்தால் நல்லது செய்வோம், மக்கள் மன்றத்திற்கு வந்தால் விளக்கம் சொல்லுவோம், ஆட்சி பொறுப்பு இல்லை என்றாலும் உங்களுக்காக உரிமை குரல் கொடுப்போம். இந்த சமநிலை பார்வை என்பது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. எனவேதான் சொல்கிறேன், 100 நாட்களில் தீர்ப்பளிக்கப் போகிறீர்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள். பகை கூட்டம் நேரத்துக்கு நேராக வருகிற கூட்டம் அல்ல, அது பதுங்கி வருகிற கூட்டம். எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக வருகிற கூட்டம். காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கிறது. நான் மீண்டும் வருவேன் தேர்தல் நேரத்தில். எல்லா பகுதிகளையும் விட திருவொற்றியூர் தொகுதியில் அதிக வாக்குகள் கிடைத்தன என்று சொல்லுகின்ற அளவிற்கு இங்கு இருக்கிற மக்கள் ஒன்று சேருங்கள். இது நாட்டுக்காக, உங்களுக்காக, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு நல்ல நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ வையுங்கள். இந்த கொடி உயர உயர தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் தரம் உயரும், நம் மொழி பாதுகாக்கப்படும். எல்லாவற்றிலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், எங்களுக்கு நீங்கள் துணை இருங்கள் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.